சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அதோடைய சீக்வலாக ஜெயிலர் 2 படம் எடுக்கப்பட்டு வருது. ஜெயிலர் 1 பாகத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் இந்த படத்துலையும் இருக்காங்க. அநேகமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்த ஆண்டோட இறுதிக்குள்ளே முடிஞ்சிடும் எனவும் ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் இணைய போகும் மிக பிரம்மாண்டமான படத்தை பற்றின அப்டேட் தான் இப்போ கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் லோகேஷ் தான் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. ரஜினிகாந்த் அவர்கள் வில்லன் பேரத்திலையும் நம்ம கமல்ஹாசன் ஹீரோ நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் என்னன்னா, 2 பேரும் கேங்ஸ்டராக நடிக்க போகிறாங்க. 2 கேங்ஸ்டர்ஸாக என்னென்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கதைக்களம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரஜினியும் கமல்ஹாசனும் விரும்புகிறாங்களாம். இதனால் லோகேஷ் இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டார். அதனால் லோகேஷை தூக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நிறைய டைரக்டர்ஸோட நேமெல்லாம் அடிபட்டு வந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் எடுக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் ராஜமௌலி கிட்ட கொடுக்கலாமா, இன்னொரு பக்கம் கல்கி எடுத்த நாகாஸ்வின் கிட்ட கொடுக்கலாமா என பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருந்தது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அரசல் புரசலான நியூஸ் என்னென்னா, அட்லி தான் சரியான ஆள். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி கமல்ஹாசன் இருவரையும் சேர்த்து வச்சு படம் பண்ண கரெக்டான ஆள் என சொல்லப்படுது. இதனால் அட்லியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களாம். மேலும் ரெட் ஜெயின் மூவிஸும் RKFI நம்ம கமல்ஹாசனும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்க தான் டைரக்டர்ஸையும் முடிவு பண்ணுவாங்க. ரஜினிக்கு லோகேஷ் மேலே இருக்கிற அதிருப்தி காரணம் கூலி படத்துடைய ரிசல்ட். இதனால தான் லோகேஷ் அந்த படத்திலிருந்து தூக்கம் தான் சொல்லப்படுது. என்னதான் லோகேஷ் ஆரம்பத்தில் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாலும் சமீபத்தில் அவர் எடுத்த படங்கள் சுத்தமாக லாஜிக்கே இல்லை, சுத்தமாக சரி கிடையாது. படம் எடுக்கவே அவருக்கு தெரியல. அதை விட படம் எடுக்காமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. LCU அப்படின்ற கான்செப்டை உருவாக்கி அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தார் லோகேஷ். அவருக்கு இந்த நிலைமையா என ரசிகர்கள் ரொம்பவே மனக்குமுறல்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் ரஜினியுமே ஓட்டி தள்ளுற அளவுக்கு கூலி படம் ட்ரோல் மெட்டீரியலாக அமைஞ்சது. இப்படி இருக்கும்போது தான் அட்லி கண்டிப்பாக ரஜினியையும் நம்ம கமல்ஹாசனையும் வச்சு பக்காவான ஆக்ஷன் பேக்டு ஒரு கேங்ஸ்டர் கதையை கொடுப்பார் என நம்பப்பட்டு வருது. ஒரு பக்கம் அட்லி அல்லு அர்ஜுனை வச்சு பிஸியாக படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்ச கையோடு தான் நம்ம அட்லி அவர்கள் கேங்ஸ்டர் படம் நம்ம ரஜினி மற்றும் கமலை வச்சு எடுக்க போகிறாரு. ரஜினியுமே ஜெயிலர் 2 முடிச்சுட்டு வரணும். கமல்ஹாசனுமே KH 237 அந்த படத்தை முடிச்சுட்டு வரணும். இப்படி முடிச்சுட்டு வந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கூடிய விரைவில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாரும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.